السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ألم تر أن الله يزجي سحابا ثم يؤلف بينه ثم يجعله ركاما فترى الودق يخرج من خلاله. قال النبي صلى الله عليه وسلم: صدق الله. خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم صدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளர் எல்லாம் அல்ல அல்லாஹ் திருநாமம் கொண்டு வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபாக்கள், மக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீது என்றைக்கும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நூர் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்: நீங்கள் பார்க்கவில்லையா நபியே, நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பாகங்களில் சிதறி கிடக்கிற மேகங்களை ஓட்டி கொண்டு வந்து அவற்றை ஒன்று சேர்த்து ஒன்றின் மேல் ஒன்றாக அவன்தான் அடுக்குகிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? வானம் ஒரு பேராட்சி. வானம் என்பது ஒரு தனிப்பட்ட பருப்பொருள் அல்ல, தொட்டு பார்க்கிற பொருள் அல்ல என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது. தூண்களின்றி அவற்றை உயர்த்தி படைத்திருப்பதை நீங்கள் பார்க்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறது. பிரபஞ்சத்திலே அவனுடைய எல்லா படைப்புகளுமே பேராற்றல். மனிதன் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல், ஆர்கன்ஸ், அவற்றுடைய இயக்கம், செரிமானம், சுரப்பி, பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். எல்லாமே மிகப்பெரிய பேராற்றல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எவ்வாறு உருவாக்குகிறான் என்று ஒவ்வொன்றாக சிந்திக்கிற போதுதான் அவனுடைய வல்லமை புரியும். அவனுடைய வல்லமை புரிகிற போதுதான் அவனை உண்மையான முறையில் கண்ணியப்படுத்த, வணங்க நமக்கு தோன்றும். பள்ளிக்கூடத்தையே அறியாத ஒரு சிறுவனை பிடித்து வகுப்பறையிலே வைத்து ஒழுங்காக நடந்து கொள்ளும் என்று சொன்னால், வாத்தியாருக்கு கட்டுப்படி என்று சொன்னால் அவனுக்கு எதுவும் தெரியும். அந்த சிறுவனை பொறுத்த மட்டிலே விளையாடக்கூடிய பல்வேறு நிலங்களில் ஒன்றுதான் வகுப்பறை. அவனுக்கு ஒன்றும் தெரியும். கொஞ்சம் வளர்ந்ததற்கு பிறகுதான் படிப்பு, வகுப்பறை, வாத்தியார், பாடங்கள், பாடத்திட்டம், அதை கொண்ட அறிவு வளர்தல் என்கிற எல்லா விஷயங்களும் புரிகிற போது, அதிலும் அவன் படிக்கிற போது அவனுக்கு அவ்வளோ புரிதல் இருக்காது. படித்து முடித்த பிறகுதான் இந்த உயரத்தை எட்டுவதற்கு யார் காரணம் அல்லது என்னவெல்லாம் காரணம் என்று யோசிக்கிற ஒரு பக்குவம் வருகிற போது தான் கடந்த காலத்தில் தன்னை உயர்த்த அத்தனை விஷயங்களை அவன் மீட்டி பார்ப்பான். அப்போதுதான் அவனுடைய வல்லமை, அதனுடைய மகத்துவம் புரியும். இப்படி அல்லாஹ்வுடைய மகத்துவம் புரியாத காரணத்தினால்தான் பல அடியார்கள் அவனை மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது ஒரு சில அடியார்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை, அவனுக்கு கொடுக்க வேண்டிய உயரத்தை வழங்காமல் அதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறார். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேகத்தை சொல்லுகிறான். மேகத்தை ஓட்டி கொண்டு வருகிறான். கால்நடைகளை ஓட்டுவது போலத்தான் மலக்குமார்கள் மேகங்களை ஓட்டி கொண்டு போகிறார். எந்த இடத்திற்கு மழை பெய்ய வேண்டுமோ அந்த இடத்திற்கு மேகங்களை ஓட்டி கொண்டு சொல்கிறார். ஒரு முறை அமெரிக்காவிலே நீதிமன்றத்தில் ஒரு வித்தியாசமான வழக்கு வந்தது. என்ன வழக்கு தெரியுமா?
எங்கள் ஊரில் பெய்ய வேண்டிய மழையை தடுத்து பக்கத்து ஊருக்கு கொண்டு போய்விட்டார்கள். செயற்கை மழை உருவாக்குவதற்கு படித்திருக்கிறார்கள். அதற்கு மேகங்கள் அதனுடைய சோர்ஸாக, அடிப்படையாக மேகங்கள் வேண்டும். நம்ம ஊரில் மேகங்கள் இல்லை என்றால் என்ன செய்வார்கள்? இருக்கிற எந்த ஊரில் மேகங்கள் இருக்கிறதோ அங்கே அந்த கலவையை தூவி இங்கே எடுத்துக்கொண்டு வரும்படியாக செய்தார்கள். எனவே அந்த கிராமத்து மக்கள் வழக்கு தொடுத்தார்கள், எங்கள் ஊரில் பெய்ய வேண்டிய மழையை இவர்கள் திருடி கொண்டு போய்விட்டார்கள். சுருக்கமாக சொல்ல போனால், நமக்கு விளங்கும்படியாக சொல்ல போனால், எங்களுக்கு சொந்தமான மேகங்களை இவர்கள் திருடி கொண்டார். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு எப்போது என்ன வழங்க வேண்டும் என்பதை அவன் வைத்திருக்கிறான். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸாஅ வ யுனஸ்ஸில் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் என்கிற அந்த வசனத்திலே 5 விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக ரகசியமாக அவன் மட்டுமே அறிந்த ஒன்றாக வைத்திருக்கிறான். அதில் ஒன்று மழை. மழை எங்கே பெய்ய வேண்டும், எவ்வளவு பெய்ய வேண்டும், எத்தனை நாட்களுக்கு பெய்ய வேண்டும், எவ்வளோ அடர்த்தியாக பெய்ய வேண்டும், இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். எனவே மேகங்களை ஓட்டிக்கொண்டு அதை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடுக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு செய்வதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறார். பார்க்கவில்லையா என்கிற இந்த கேள்விக்கு பொதுவான கேள்வி அல்ல. பல விஷயங்களை நாம் பார்க்கணும். கவனிக்கவில்லையா என்றார். இந்த பள்ளிவாசலை பார்க்கவில்லைன்னா பள்ளிவாசலை பார்த்தோம். என்னுடைய இன்ச் பை இன்ச்சாக கூட சிலருக்கு மனப்பாடமாக இருக்கும். ஏன்னா பல ஆண்டுகள் இங்கே வந்து புகழ்ந்து தொழுது இங்கே பயன்படுத்தி தெரியும். ஆனால் இன்னொரு பார்வை இருக்கிறது. இது இறைவனுடைய இல்லம், இதற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், அல்லது இதையெல்லாம் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஒரு சைலன்ஸ், ஒரு அமைதி, பள்ளிவாசல் மட்டும் கிடைக்கிற தொழுமிடத்தில் மட்டும் கிடைக்கிற, தொழுமிடத்தில் நாம் கட்டாயமாக உருவாக்க வேண்டிய ஒரு மௌனம், ஒரு அமைதித்தன்மை, அதை உணரக்கூடிய வாய்ப்பு ஒரு சில மக்களுக்கு தான் கிடைக்கும். எங்கு பார்த்தாலும் இறைச்சல், சப்தம். உண்மையிலேயே சமீபத்தில் இசை சம்பந்தமாக ஒரு குறிப்போட்டு வெடித்து, இசை ஏன் கிளர்ச்சி ஊட்டுகிறது, இசை ஏன் மனிதரை மயக்குகிறது என்று சொன்னால், மனிதனிடத்தில் வேகமாக செல்லக்கூடியது இசை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது நயவஞ்சகத்தை வளர்க்கும் என்கிற காரணத்தினால். ஆனால் சூஃபித்துவத்திலே அதை சிலர்கள் அதை அனுமதித்திருக்கிறார்கள். அது இறைவனை நினைவூட்ட வேண்டும் என்கிற வகையில். இதையெல்லாம் தாண்டி இசைக்கு எப்போது ஒரு மயக்கம் கிடைக்கிறது, இசைக்கு எப்போது ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறது என்பது இசை குறித்த ஒரு கட்டுரையிலே 2 சப்தங்களுக்கு இடையில் கிடைக்கிற அமைதிதான் முந்தைய சப்தத்தையும் பிந்தைய சப்தத்தையும் அழகூட்டுகிறது என்று ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஏனென்றால் எது அடிப்படையோ அதுதான் உண்மை, அதுதான் நிரந்தரம், அதுதான் அழகு. குழந்தை பருவம் அடிப்படை, அதுதான் அழகு. குழந்தை பருவம் அடிப்படை. அது குழந்தை கருப்போ வெளுப்போ, இருக்கிற குழந்தையோ இல்லாத குழந்தையோ, ஆடை அணிந்த குழந்தையோ அணியாத குழந்தையோ, பேச தெரிந்த குழந்தையோ தெரியாத குழந்தையோ, குழந்தை அழகு. ஏனென்றால் அதுதான் அடிப்படை. இதுவெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது, அது அழகு. மௌனம் அடிப்படை, சப்தம் அதற்கு பிறகு உருவானது, சப்தங்கள் அதற்கு பிறகு உருவானது. எனவே அந்த சப்தங்கள் அதீத அளவிற்கு செல்கிற போது அதை தாங்குகிற திறன் மனிதனுடைய செவிகளுக்கு இருக்குது. இந்த தொழிற்சாலைகளிலே வேலை பார்க்கிறவர்களுக்கு சீக்கிரம் காது கேட்கும் திறன் போயிடும். வயோதிகர்களுக்கு சீக்கிரம் காது கேட்கும் திறன் போயிடும். ஆனால் அதற்கு பிரிமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, குர்ஆனுடைய தொடர்போடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த முதுமையினுடைய இந்த சிரமங்கள் எதுவும் வராது என்று சொல்கிறார். குர்ஆனுடைய தொடர்போடு இருக்கிறவர்களுக்கு கண் பார்வையோ, செவித்திறன் குறைவோ, நினைவு தடுமாற்றமோ எதுவுமே இருக்காது. நமக்கு கொடுக்கப்பட்ட வணக்கங்கள் 7 வயதிலிருந்து தொழுதல் என்பது, சமீபத்தில் 2 பிசியோதெரபி மாணவர்கள் ஒரு ஆராய்ச்சி எங்கள் மர்சாக்கு வந்திருந்தாங்க. ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. என்ன ரிசர்ச் என்று சொன்னால், தொழக்கூடியவனுடைய உடலின் வளைவுத்தன்மையும் தொழாதவனுடைய உடலின் வளைவுத்தன்மையும் எவ்வளவு வித்தியாசப்படுகிறது என்று நாங்கள் ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி வந்திருந்தோம். இப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், 2க்கும் என்ன வித்தியாசம்?
தொழுகையாளியாக இருந்தால் அவனுடைய எலும்புகள் தசைகள் எல்லாமே இழகும் தன்மையோடு இருக்கும். ஏனென்றால் 7 வயதிலிருந்து நமக்கு தொழுகை போதிக்கப்படுகிறது. 10 வயதானால் அதை வலிமையாக சொல்லும்படி நமக்கு போதிக்கப்படுகிறது. 10 வயதானால் அதற்காக தண்டியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முதுமையிலே நமக்கு நின்று தொழ முடியாததற்கான காரணம் நாம் துவக்கத்திலேயே தொழுகை பழக்கவில்லை என்பது ஒரு பிரதான காரணம். மற்றபடி இடையில் வந்த காரணங்களும் இருக்கலாம், இல்லை என்று சொல்ல முடியாது. மூட்டு வலி, உடல் பருமன், பல்வேறு நோய்கள். இன்றைக்குத்தான் நோய்களுக்கு பஞ்சம் இல்லை. புதிய புதிய நோய்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. ஆனால் 7 வயதில் தொழ துவங்கினால் அவனுடைய உடல் மிக லாபகமாக இழகும் தன்மையோடு. தொழாதவர்கள் என்று எப்படி நீங்கள் கணக்கெடுப்பீர்கள்? தொழுகை இல்லாத மக்களை பார்ப்பீர்கள்? இல்லை இல்லை, அவர்கள் இன்றைக்காவது தொழுதிருப்பாங்க, ஜும்மாவாவது தொழுதிருப்பாங்க, பெருநாள் தொழுதிருப்பாங்க. அப்போ என்ன செய்வீங்க? என்னுடைய படிக்கிற முஸ்லீம் அல்லாத நண்பர்களை ஆய்வுக்கு உட்படுத்த ஆரம்பத்திலே தொழக்கூடிய, அதனால தான் மாரிசா பசங்களை செலக்ட் பண்ணேன். ஆரம்பத்திலே சிறு வயதிலேயே தொழக்கூடிய மனிதர்கள் தொழாத மனிதர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த எலும்புகளுடைய வளைவுத்தன்மை, நெகிழ்த்தன்மை எவ்வளவு கிடைக்கிறது, என்ன அளவிற்கு அந்த ரேஞ்ச் எவ்வளவு வித்தியாசப்படுகிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக என்று அந்த ஆராய்ச்சி சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு தலைப்படி ஒவ்வொன்றையும் பேரற்புதமாக நமக்கு படைத்திருக்கிறார். தொடர்ந்து அந்த மேகங்களிலிருந்து மழை பொழியச் செய்வதையும் நீர் பார்க்கிறீர்கள், நபியே நீர் பார்க்கிறீர்கள். அவனே வானத்தில் மலை போன்று இருக்கிற மேகங்களிலிருந்து ஆலங்கட்டியும் பொழியச் செய்கிறான். ஆலங்கட்டி மழை நாம் பார்த்தோம். எனக்கு ரொம்ப சின்ன வயசாக இருக்கிற போது, 3rd அல்லது 4th படிக்கிற போது ஒரு முறை மழை பெய்தது. மழைக்கு முன்னாடி ஆலங்கட்டி பெய்தது. அது அந்த ஞாபகம் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. அது உடலில் விழுந்தது, வலித்தது, எங்களுக்கு வலித்தது. எவ்வளவு வேகமாக வருகிறது, எவ்வளோ உயரத்திலிருந்து வருகிறது. யாரோ கல்லறிகிறார்கள் என்று நினைத்து வீட்டுக்குள் ஒதுக்கும் போது தான் எங்கள் வீட்டு பெரியவர்கள் சொன்னார்கள், அது ஐஸ் கட்டி மழை. தொட்டுப்பார் ஐஸ் கட்டி, தொட்டு பார்த்தோம் ஐஸ் கட்டியாக இருக்குது, ஆலங்கட்டி என்று சொன்னார். அவன்தான் ஆலங்கட்டி மழையை பெய்ய செய்கிறான். அதை அவன் நாடியவர்கள் மீது விழச் செய்கிறான். அதுக்கு கூட தௌஃபீக் வேணும். ஆலங்கட்டி அந்த கட்டி விழுவதற்கு கூட அல்லாஹ்வுடைய நாட்டம். இவன் மீது விழ வேண்டும், இவர் மீது விழக்கூடாது. அவன் நாடியவர்களை விட்டும் அதை தடுத்துக் கொள்கிறான். யார் மீது விழக்கூடாது என்று அவன் நிர்ணயித்திருக்கிறான், யார் மீது விழ வேண்டும் என்று அவன் நிர்ணயித்திருக்கிறான். அதன் மின்னல் வெளிச்சம் பார்வையை பறித்துக் கொள்கிறது. ஹை வோல்டேஜ், அவ்வளவு வீரியம் மின்னல். இடி அதுபோல வீரியமானது. அது செவிட்டு தன்மை உருவாக்கி மின்னல் பார்வை. இதையெல்லாம் யார் ஏற்படுத்துகிறார்? இறைவன் இல்லையா? நீங்கள் இதை பார்க்கவில்லையா? பார்க்கவில்லை என்கிற பொது கேள்விக்கு பார்க்காமல் இருக்கிறார்கள் என்பதில் சிந்திப்பதில்லையா என்ற ஒவ்வொரு பொருளும் உடைய சிந்தனைக்காக, ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு சிந்தனைக்காக. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் அல்லாஹ்வை, அவனுடைய குதிரத்தை, வல்லமையை நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கு. நாம் அதை சரியான கோணத்தில் பார்ப்பதில்லை, கவனிப்பதில்லை. தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், யுகல்லிபுல் லைல வன் நஹார. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவையும் பகலையும் படைக்கிறான், புரட்டுகிறான். இரவை பகலாக, பகலை இரவாக மாற்றுகிறான். இரவும் பகலும் சுற்று போட்ட மாதிரி வருவதில்லை, மெல்ல மெல்ல சன்னஞ்சன்னமாக ஒரு விடியலை சன்னஞ்சன்னமாக ரசிப்பது அழகு. அதுபோல ஒரு இரவு உருவாகுவதை ரசிப்பது பேரழகு. அதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு இறைவனுடைய வல்லமை. எப்படி இருளான பகுதியிலே விளக்கேற்றியதும் வெளிச்சம் சட்டென்று வருகிறதோ அதுபோல பகல் வெடிவதில்லை. இரவும் அதுபோல சட்டென்று இருள் கப்புவது கிடையாது, இருள் உருவாகுவது கிடையாது.
ஜன்னம் ஜன்னமாக, இன்ச் பை இன்ச்சாக. இது எப்படி அல்லாஹ் கொடுக்கிறான்? என்ன செய்கிறான்? என்ன மாற்றம் நடக்கிறது? இதையெல்லாம் சிந்திப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த பரபரப்பான வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் நமக்கு அருகாமையில் இருக்கிற பல விஷயங்களை கவனிக்க தவறுகிறோம். வாக்கியங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், அஃபரைத்துல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கும் தண்ணீரை நீங்கள் பார்த்ததில்லையா என்று கேட்கிறோம். தண்ணீரை பார்க்காமல் யாராலும் குடிக்க முடியும்? தண்ணீர் நமக்கு எவ்வளவு பரிச்சயம். தண்ணீர் தான் நமக்கு பல விஷயங்களுக்கு உதாரணம். பணத்தை தண்ணீராக செலவழிக்கிறோம் என்று. தண்ணீர் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய பயன்பாடுகளில் அன்றாட மிக முக்கியமான பொருள். ஆனால் அதை நீங்கள் பார்க்கவில்லை என்று கேட்கிறோம். கேட்டுவிட்டு வானத்திலிருந்து அதை நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாம் இறக்குகிறோமா என்று கேட்கிறோம். அது கேட்பதனுடைய நோக்கம் அந்த தண்ணீர் எப்படி உருவாகிறது. H2O என்று ஒரு ஃபார்முலா சொல்கிறார். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதனுடைய இணை தண்ணீராக வெளிப்படுகிறது சொல்கிறார். அதனுடைய உருவாக்கத்திற்கு மனிதன் முயன்றால் பல ஆயிரம் ரூபாய்கள் செலவாகும். ஆனால் இயற்கையாக அல்லாமல். இன்றைக்கு மாலை ஒரு செய்தி படிக்கிறேன். இந்த ChatGPT அப்புறம் AI, இதை ஒரு முறை நீங்கள் கேள்வி கேட்டால், ஒரு டம்ளர் தண்ணீர் ஆவியாக போகிறது என்று சொல்லும். இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. விளக்குகிறார்கள். இதற்கான பதில்களை பெற்றுத்தருவதற்கு கணினி வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த கணினிக்கு சர்வர் என்று ஒன்று வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த சர்வர் வேலை செய்வதற்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் தேவை இருக்கிறது. அந்த மாற்றங்கள், அந்த தேவைகளில் ஒன்று நிலத்தடி நீர். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நிலத்தடி நீரிலிருந்து ஒரு டம்ளர் தண்ணீரை இழக்கிறீர்கள். அதனால் தேவையில்லாமல் அதை கேட்காது. தேவையில்லாமல் கேட்கக்கூடாது. மிகுந்த அவசியம், அத்தியாவசியம் என்றால் தான் கேட்க வேண்டும். இல்லை என்றால் கேட்கக்கூடாது. இதை மாற்று, அதை மாற்று, அப்படி கொடு என்று சொல்லி அது இலவசமாக கிடைக்கிறதோ அல்லது ஏதோ கட்டணத்தில் கிடைக்கிறதோ மனிதன் அதில் விளையாடி கொண்டிருக்கிறான். எதில் விளையாட வேண்டும் என்று தெரியவில்லை. எங்கோ கேட்கிற கேள்விக்கு பதிலை அது உருவாக்கி தருவதற்கு நம்முடைய சில வெளிநாடுகளில் கார் கம்பெனிகள் வைக்கிறது கிடையாது. அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்கிறது. ஆனால் கார் கம்பெனி வைத்தால் தண்ணீர் நிரம்ப செலவு. அதனாலே ஏழை நாடுகள், இந்தியா போன்ற நாடுகளிலே அதனுடைய மேனுஃபேக்சரிங் உற்பத்தியை தள்ளிவிடுகிறார்கள் புத்திசாலித்தனம். நாம் ஒரு கார் தொழிற்சாலை வருகிறது, பல்வேறு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொல்லி நாம் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் நாம் இழக்கிறது, நம்மை அறியாமல் இழப்பது நம்முடைய நிலத்தடி நீர் ஆதாரம். மூன்றாவது உலகப் போர் என்று ஒன்று துவங்கினால் அது வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படுகிற தண்ணீருக்காகத்தான் இருக்கும் என்று எழுதுகிறார். அல்லாஹ் கேட்கிறான், இந்த தண்ணீரை பார்த்தீர்களா? மேகத்திற்கு நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாம் இறக்குகிறோம் என்று கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையினுடைய கேள்விகளில் ஒன்று, மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கேள்வி கேட்கிற அந்த கேள்விகளில் ஒன்று, கடும் கோடையில் உமக்கு குடிக்க தந்த குளிர்பானம், குளிர்ந்த தண்ணீர், அது பானம் கூட கிடையாது, குளிர்ந்த தண்ணீர், அதற்கும் கேள்வி உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொன்றுக்கும் கேள்வி இருக்கிறது, ஒவ்வொன்றும் விசாரிக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை இயக்குவதற்கு நமக்காக உருவாக்கி தந்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அவன் அர்த்தபூர்வமாக உருவாக்கியிருக்கிறான், காரியத்தோடு உருவாக்கியிருக்கிறான். அவற்றை நாம் சிந்தனையோடு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்தது முதலாக செய்கிற வேலை வானத்தை பார்த்தார். வானத்தை பார்த்துவிட்டு ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன் நார் என்று ஓதுவார். இறைவா, இவற்றை நீ வீடுக்காக படைக்கவில்லை, உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக என்று சொன்னார். எதுவும் பதில் தெரியலன்னா நம்ம வானத்தை பார்க்கணும். சில மாணவர்கள் வகுப்புக்கு வருவாங்க, அவனுக்கு போர் அடிச்சுன்னா வானத்தை பார்க்கணும். ஏதாவது கேள்வி கேட்ட வானத்தில் என்ன, அப்படி என்னதான் இருக்கிறது? வானத்தில் என்ன இருக்கிறது? வானத்தில் ஆகாய சக்தி இருக்கிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற பஞ்சபூதங்களினுடைய கலவை மனிதன்.
ஆகாயத்தை தவிர, ஆகாய சக்தி தவிர மீதி சக்திகள் குறையும் போது உணவு வழியாக அவனால் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் ஆகாய சக்தி குறைந்தால் கட்டாயம் உறங்க வேண்டும். நமக்கு அது குறைகிற போது தான் உறக்கம் வருகிறது. உறக்கத்தின் வழியாக அவனுக்கு ஊட்டப்படுகிற ஒரு சக்தி ஆகாய சக்தி. அந்த ஆகாய சக்தி இவனுக்கு அடிக்கடி தேவை. ஒரு சூன்யம் தேவை, ஒரு வெறுமை தேவை. அந்த வெறுமையிலிருந்து இவனுக்கு ஏதோ ஒரு ஆசுவாசம் கிடைக்கிறது. எனவே தான் வானத்தை பார்க்கிறான். இவன் தேவையில்லாமல் சிந்தனையோடு வானத்தை பார்த்தால் இவனுக்கு பல்வேறு விதங்களிலே நன்மை, உடல் ரீதியாக, ஆன்ம ரீதியாக, அறிவு ரீதியாக, எல்லா வழியாக வானம் இவனுக்கு பல்வேறு செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளின் துவக்கம் என்பது வானத்தை பார்ப்பதை கொண்டு துவங்கும். வானம் சாதாரணமாக படைக்கப்படவில்லை. வானத்தில் அவ்வளவு அற்புதங்கள். ஒரு வசனத்தினுடைய விளக்கத்தில் எழுதுகிறார்கள், சொர்க்கம் என்பது நீங்கள் பார்க்கிற வானம்தான் என்று எழுதுகிறார்கள். சொர்க்கம் வேறு, புதிதாக வேறு எங்கோ படைக்கப்படவில்லை. நீங்கள் பார்க்கிறீர்களே வானம், அந்த வானம்தான் நாளை மறுபடியும் சொர்க்கமாக மாற்றப்படும் எழுதப்பட்டிருக்கிறது. வானம் அவ்வளவு தொடர்புடையது. வானம் நமக்கு நிறைய சக்திகளை தரக்கூடியது, நிறைய செய்திகளை தரக்கூடியது. ஆனால் இன்றைக்கு குனிந்து கொண்டே இருக்கிற காரணத்தினாலே பல்வேறு நம் உலகத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாசிகளுக்கு கழுத்திலும் காலிலும் சங்கிலிட்டு அவர்களை படைத்திருப்பான் என்கிற ஒரு வசனத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது இவருடைய ஆசிரியர் பெருமக்களில் ஒருவர் சொன்னார்கள், அது மறுமையில் தான் இல்லை, மறுமையிலும் இருக்கும். இங்கேயும் சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் வேலையால், குடும்பத்தால், பந்தத்தால், பாசத்தால் பிணைக்கப்பட்டு இறைவனை சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடும்பம் என்றே காலமெல்லாம் உழைத்துக் கொண்டே இருப்பார். வேலை வேலை என்று ஒர்க்கஹாலிக் என்று ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கிறது. வேலை வேலை என்றே கிடப்பார்கள். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ள, தன்னை பற்றி சிந்திக்க, தன்னை படைத்த இறைவனை பற்றி சிந்திக்க, அவனை வணங்க எந்த நேரமும் கிடைக்காது. 24 மணி நேரம் ஓடிக்கொண்டே இருப்பார். அவர்களுக்கு தான் இந்த கழுத்திலும் காலிலும் மாட்டப்பட்ட விலங்கிற்கு சமம் என்று ஒரு உதாரணம் சொல்வார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம்மை படைக்கவில்லை. அப்படி படைக்க வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலங்குகளைப் போல, தாவரங்களைப் போல, பறவைகளைப் போல படைத்திருப்பார். அவைகளுக்கு சிந்தனை தேவையில்லை, அவைகளுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அவர்களுடைய இயல்பு தான் வணக்கம், அவ்வளோதான். அந்த இயல்பை எப்போதுமே மீறுவதில்லை. பறவைகள் எப்படி பறக்க வேண்டும் என்று டிசைன் செய்யப்பட்டிருக்கிறதோ அப்படி பறக்கும். அதுவே அதனுடைய இபாதத், வணக்கம். ஆனால் மனிதனுக்கு 6ஆம் அறிவு என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்மை தீமை விளக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவன் புரிந்து கொண்டு இறைவனை வணங்குவதற்காகத்தான் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு நோக்கத்திற்காக நான் படைக்கவில்லை என்கிற இந்த வசனத்திற்கு இல்லாது யாரிஃபோன், இறைவன் யார் என்கிற சிந்திப்பதற்காக, யோசிப்பதற்காக, அறிவதற்காகத்தான் இந்த மனிதனுடைய இந்த படைப்பு. மற்ற படைப்புகளுக்கு இந்த நோக்கம் இல்லை, இந்த கேள்வி இல்லை, இந்த பிரச்சனை இல்லை. நாம் தான் யோசிக்க வேண்டும். எனவே தான் அந்த யோசனைக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு விஷயங்களை நமக்கு தருகிறார். அதில் ஒன்று இரவு பகல், மேகம் மழை எல்லாமே. தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்ன ஃபீ தாலிக லஇபரத்தன் லிஉலில் அப்ஸார். அகப்பார்வை உடையவர்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது. வெறும் பார்வை இல்லை. பார்வையில் எத்தனை வகை இருக்குது. வெறுமனே பார்க்கிறார்கள், ஆழமாக பார்க்கிறார்கள். ஒரு கட்டிடத்தை, ஒரு அலுவலகம், ஒரு அலுவலகத்திற்கு புதிதாக வேலைக்கு போகிறவனுடைய பார்வை வேறு, அங்கே வேலை செய்கிறவனுடைய பார்வை வேறு, தகவலுக்காக செல்கிறவனுடைய பார்வை வேறு, சுற்றுலா பயனுடைய பார்வை வேறு. எத்துணை மனிதர்கள், எத்துணை கண்கள், எத்துணை பார்வை. ஒரு சாதாரண கட்டடத்தை இத்துணை கோணங்களில் பார்க்க முடிகிற போது, அதுபோல பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பொருளையும் இது இறைவன் படைத்திருக்கிறான். எதற்காக படைத்திருக்கிறான்? எனக்காக படைத்திருக்கிறான். நான் சரியாக வாழ வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறான். என்னுடைய வசதிக்காக படைத்திருக்கிறான். அவனுக்கு தான் திரும்ப என்ன செய்ய வேண்டும் என்கிற அகப்பார்வை உடையவர்களுக்கு இது மிகப்பெரிய அத்தாட்சி. குர்ஆன் வழிகாட்டும். ஆனால் எத்தனை பேருக்கு இது வரைக்கும், எத்தனை பேர் வழி பெற்றிருக்கிறார்கள்? எத்தனை பேர் வழி பெற்றிருக்கிறார்? குர்ஆன் இருக்கிறது, மொழியாக்கமோடு இருக்கிறது, எல்லா மொழிகளிலும் வந்துவிட்டது. திருக்குர்ஆனை விளங்குவதற்கு மொழி ஒரு தடையில்லை என்கிற நிலைக்கு இன்றைக்கு நாம் வந்துவிட்டோம். இதற்கு பிறகு எத்தனை பேருக்கு ஹிதாயத் கிடைத்தது? ஏனென்றால் அகப்பார்வை, அந்த பார்வை என்பது
உண்மையில் திருந்த வேண்டும், சீர்திருத்தம் பெற வேண்டும் என்கிற பார்வை. அந்த பார்வை உடையவர்களுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் இப்ரத் படிப்பினை கிடைக்கும் என்று சொல்கிறார். படிப்பினை பெறுவதுதான் மனிதனுடைய வேலை. ஒரு விஷயத்தை பார்த்து விட்டு கடந்து போவதல்ல படிப்பினை. மனிதன் எப்போதுமே பிற மனிதர்களின் வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பிற மனிதர்களுடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்விலிருந்து கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? பிற மனிதர்களுடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்வதில்லை, நம்முடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்வதில்லை. ஏதோ ஒரு மந்தைத்தனம் நம்மிடத்திலே இருக்கு. ஆட்டு மந்தைகள் முந்தைய அணியிலே, முந்தைய வரிசையிலே அந்த ஆடு எங்கு செல்கிறதோ, ஏன், எதற்கு என்கிற எந்த கேள்வியும் இல்லாமல் பின்தொடர்வதைப் போல சமூகம் கட்டமைத்த பல தவறான பழக்க வழக்கங்களும் சிந்தனைகளும் கலாச்சாரங்களும் நம்மிடத்தில் ஒட்டியிருக்கு. இது சரியா, இது சரி வருமா, நமக்கு சரியா என்பதெல்லாம் எந்த கேள்வியும் கிடையாது. ஆனால் அப்படி கேட்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது. அவர்கள் மிகப்பெரிய ரோல் மாடல். எதற்கும் அங்கே ஒரு ரெஃபரன்ஸ். எதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதற்கு நபியுடைய கருத்து என்ன, அவருடைய பார்வை என்ன, அவருடைய அனுமதி என்ன என்று பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழிக்க கூட சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எச்சில் துப்ப, சிறுநீர் கழிக்க, ஆடை உடுத்த, உறவாட, சக மனிதனை நேசிக்க, சக மனிதனுக்கு ஆறுதல் சொல்ல, சக மனிதனுக்கு ஆறுதல் சொல்ல, சக மனிதனை புரிந்து கொள்ள, அதை வெளிப்படுத்த, இப்படி எல்லா தளங்களிலும் நமக்கு ரெஃபரன்ஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருக்குது. அப்போது நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் முதல் பெண்ணம்பெரும் விஷயங்கள் வரைக்கும் இதற்கு நான் நபியிடத்திலே என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவர்களுக்கு அது கிடையாது. அவர்கள் அந்த வகையிலே பாக்கியமற்றவர்கள், நாம் எல்லாம் பாக்கியவான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதையிலே சொல்வார், புதையலுக்கு மேலிருந்து கொண்டு பிச்சை எடுக்கிற சமுதாயம். நமக்கு மிகப்பெரிய புதையல் குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் கருத்துக்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அரசியல் நிகழ்வுகளுக்கும் அரசியல் மாற்றங்களுக்கும் நாம் பிறரிடத்திலே பிறருடைய கொள்கையை அல்லது தலைமைக்காக பிறரிடத்திலே கையேந்தி கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் இந்த புதையலை சரியாக பயன்படுத்தாத காரணத்தில் மிகப்பெரிய ஆளுமை நம்முடைய முன்னோர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்கிறார். காரணம், அல்லாஹ்வை அவர்கள் பயந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அந்த ஆளுமையை கொடுத்தார். இன்றைக்கு அந்த ஆளுமை இல்லை. அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லை. சண்டை ஜன்னமாக குறைந்து கொண்டவர். கல்வி குறைகிறது, பயம் குறைகிறது, ஒழுக்கம் குறைகிறது. எல்லாமே தேயும் வண்ணத்தில் தேயும் காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய அத்தாமாருடைய காலத்தில் இருந்தது இல்லை. ஆனால் அவர்களும் சொல்வார்கள், எங்கள் அத்தாவுடைய காலத்தில் இருந்தது இல்லை என்று சொல்வார். இப்படி சண்டை ஜன்னமாக இறையச்சமும் சரி, ஒழுக்கமும் சரி, இஸ்லாமிய மாண்புகளும் சரி, இஸ்லாமிய அந்த நாகரிகங்களும் சரி, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து. இனிமேல் நாம் செய்ய வேண்டிய வேலை கையில் இருக்கிற இந்த காலங்களை கச்சிதமாக பயன்படுத்துவது மட்டும்தான். நாம் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்க வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கருத்தை மக்களிடத்திலே கொண்டு போவதற்கு உரையாடலை இன்றைக்கு உளவியலாளர்கள் சொல்கிறார். உரையாடல், அந்த அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பது, திரும்ப திரும்ப பேசுவது, திரும்ப திரும்ப பேசுவது. உதாரணமாக சுன்னத்தான முறைப்படி சாப்பிட வேண்டும். முன்னெல்லாம் விருந்து வச்சாங்கன்னா பிஸ்மி சொல்லாமல் யாருமே சாப்பிடுறது. அது கூட்டாக சாப்பிடுகிற முறை தான் இஸ்லாமிய விருந்துகளில். தனித்தனி சாப்பாடுகளெல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படி கூட்டாக பரிமாறப்பட்டதற்கு பிறகு அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெரியவரோ அல்லது இமாமோ பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் என்று உரத்து சொன்ன பிறகுதான் உண்ணத்துவம். அது கட்டாயம் அப்படி தான் சொல்ல வேண்டுமா என்கிற கேள்விதான் இன்றைக்கு இருக்கே தவிர, அதை விட்டதனாலே இன்றைக்கு என்னவெல்லாம் ஆகிவிட்டது என்று சொன்னால் ஒரு நெருக்கடி, விருந்திலே ஒரு நெருக்கடி, சுன்னத்தை பேண முடியாத நிலை, எப்படி உணவருந்த வேண்டும் என்கிற நிலைகளெல்லாம் மறந்து போய் வேக வேகமாக ஒரு பெயருக்கு சாப்பிட்டு விட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இப்படி இது ஒரு உதாரணம் தான். இதுபோல மறக்கடிக்கப்பட்ட நம்முடைய வாழ்விலிருந்து நழுவி போன சுன்னத்துக்கள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது.
அவற்றை பாதுகாப்பதற்கு இந்த உரையாடல்கள் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். வாய்ப்புள்ளவர்கள் அந்த சூழலை நாம் உருவாக்க வேண்டும். வாய்ப்புள்ள நேரத்தில் வாய்ப்புள்ள மக்கள் அதுபோன்ற சுன்னத்தான சூழல்களை உருவாக்க வேண்டும், தொடர்ந்து பேச வேண்டும். அதுபோல ஆழமாக சிந்திக்க வேண்டும், எதையும் ஆழமாக பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளை அவன் எதற்காக படைக்கிறான் என்கிற சிந்தனை ஓட்டத்தோடு பார்க்கணும். அப்படி பார்க்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கார். சுஃபியான் அப்படின்னு ஒரு இறைநேசர் இருந்தார். ஒரு நாள் பள்ளிக்குள்ளே இடது காலை வச்சு வந்தார். இடது கால் பள்ளிக்குள்ளே வரும்போது வலது கால் வைத்து வர வேண்டும், வெளியே செல்லும் போது இடது கால் வைத்து வெளியே செல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார். இப்போ சுஃபியான் என்கிற ஒரு சராசரி மனிதன் இடது காலை உள்ளே வைத்துக்கிற வருகிற போது ஒரு அசரீர சப்தம் கேட்கிறது. சவுல், காளை மாடை என்று கேட்கிறது. அந்த ஒரு வார்த்தை அவர் அப்படியே புரட்டி போட்டு விடுகிறார். ஏனென்றால் அந்த கேள்வி சிந்தனையோடு உள்ள கேள்வி. நீ யாரு, என்ன காளை மாடி சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்கிற துணி அல்ல. ஏன் என்னை காளை மாடு என்று சொன்னார்? மாட்டுக்கு தான் தெரியாது, மாட்டுக்கு சுண்ணத் கட்ட கடமை கிடையாது. மாடு இடது காலை வைத்து வலது காலை வைத்து வர வேண்டும் என்கிற எந்த அவசியம் கிடையாது. மாட்டுக்கு எதுவும் புரியாது. நான் மாடு மாதிரி ஆகிவிட்டேன் என்று திருந்திய கடத்தில் அவர் இறைநேசராக மாறினார். ஃபுதைல் இப்னு ஐயாத் என்கிற ஒரு சராசரி மனிதன் திருட துவங்குகிறார். அவர் ஒரு திருடர். வழக்கம் போல ஒரு வீட்டினுடைய ஓட்டை பிரிக்கிறார். உள்ளே திருக்குரான் ஓதுகிற சப்தம் கேட்கிறது. அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உள்ளம் திருந்துவதற்கான நேரம் இன்னும் வரவில்லையா என்பது அந்த வசனம். சாதாரணமாக அவர் கடந்து போகவில்லை, அவரை அப்படியே மாற்றிவிட்டார். திருந்துறதுக்கு எனக்கு இன்னும் நேரம் வரலையா? அவரை குறித்து கேட்பதைப் போல அவர் அதை உருவகப்படுத்தி கொண்டு பெரும் மாபெரும் இறைநேசராக மாறிவிட்டார் என்று வரலாறு. சராசரி வார்த்தைகள் அது பெரும் மாற்றங்களை கொடுக்கிறது. ஏனென்றால் அந்த கேட்பது என்பது கவனத்தோடு கேட்பது. அதுபோல எதை பார்த்தாலும் கவனத்தோடும் சிந்தனையோடும் அகப்பார்வையோடும் பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றம். மழை எப்போதும் பெய்கிற மழை தான், நமக்கு அப்படித்தான் தோன்றுகிறது. ஆனால் ஒரு கணமாவது நின்று, சின்ன வயசில் நம்ம எல்லாம் மழையில் நனைகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படும். இப்போதும் மழையில் நனைவது ஒன்றும் தவறு கிடையாது, அதற்கான வாய்ப்புகள் இருந்தால். ஆனால் இனிமேல் சும்மா நனையக்கூடாது. இதை என் இறைவன் எதற்காக படைத்தான் என்கிற சிந்தனையோடு நனைய வேண்டும், பார்க்கணும். மழை அப்படி பார்க்க வேண்டும், வானத்தில் அப்படி பார்க்க வேண்டும், நாம் பயன்படுத்துகிற பொருளை எப்படி பார்க்க வேண்டும். ஒரு இமாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையிலே பல்வேறு விதமான நியாமத்துகளை நமக்கு தருகிறான். அந்த நியாமத்தில் கிடைத்த புதிதில் நமக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் வருகிறது. உதாரணமாக ஒரு ஐஃபோன், நம்முடைய நீண்ட நாள் ஆசை, அதுக்கு கை கிடைத்தவுடன் உடனடியாக ஒரு அல்ஹம்துலில்லாஹ் வருகிறது. ஆனால் அப்படியல்ல, அது அத்தோடு முடிந்து போவதல்ல. அதை தொடுகிற ஒவ்வொரு கணமும் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் தான் உங்களுக்கு தருகிறான். புதிதில் தருவது மட்டும் அல்லாஹ்வுடைய வேலை அல்ல, ஒவ்வொரு கணமும் அல்லாஹ் தான் தருகிறான். அடுத்த கணம், அடுத்த நாள், அடுத்த நாள், அடுத்த நாள் என்று நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொழுதும் தருவது அல்லாஹ் தான். அந்த இரண்டாவது நாள், மூன்றாவது நாள் நீங்கள் ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதில்லை என்று சொல்வது. அப்படி சொன்னால் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அந்த நியாமத் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும் என்றார்கள் இமாம். அந்த நியாமத் என்னிடத்தில் இருக்க வேண்டும், கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். எனக்கு பயம் தர வேண்டும், எனக்கு ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும், எனக்கு நன்மைகளை மட்டும் தர வேண்டும், அதனுடைய தீமைகள் எனக்கு வரக்கூடாது. உலகத்தில் படைக்கப்பட்ட பொருளுக்கு எப்போதுமே இரட்டை முகம் இருக்கிறது, இரண்டு பக்கம் இருக்கிறது, நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஒரு கவிஞர் எழுதுகிறார், ஆபத்தில்லாத அருட்படை அண்ணலே நீங்கள் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய அருட்படைகளிலே ஆபத்து ஒளிந்திருக்கிறது. இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். உங்கள் குழந்தைகளும் உங்கள் செல்வங்களும் உங்களுக்கான சோதனை பொருட்கள் என்கிறார். அது ஒரு நியாமத்து தானே. இப்படி மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி கொடுத்த நியாமத்துக்களில் ஆபத்தில்லாத நியாமத் அண்ணலே நீங்கள் மட்டும்தான் ஆபத்தில்லாத அருட்படை. மற்றபடி எல்லாவற்றிலும் ஆபத்து இருக்கிறது. அந்த ஆபத்துக்கள் வராமல் இருப்பதற்கு அந்த நியாமத்துக்களை தொடும் கணமெல்லாம், தொடும் பொழுதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்கிறார். அப்படி நாம் வாழ பழக வேண்டும். நாம் பார்க்கிற எல்லா பொருளையும் அகப்பார்வையோடு பார்க்க பழக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிற, நமக்காக படைத்திருக்கிற இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா விஷயங்களிலும் அதன் வழியாக இறைவனை சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எனக்கும் உயர்ந்த தௌஃபீகை
நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா